Hello friends, welcome back to Play Tamil. So finally நான் Monkey Man மூவியை பார்த்துட்டேன். அண்ட் ஆக்சுவலாக பார்த்து இந்த மூவி வந்து ஆல்ரெடி நெட்லலாம் வந்துருச்சு. பட் நான் அதை பார்க்காம வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு ரிலீஸ் டேட் தான் வந்து எக்ஸாக்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. அண்டு அதுக்கப்புறமா சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து மேபி இந்தியாவில் ரிலீஸே ஆகாதுன்னு. ஸோ அதனால ஓகே இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்ரெடி வந்துச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலி என்டையர் மூவி பார்த்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் தேட்டர் கேட்டகிரியான மூவி தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கு. இந்த படம் பார்க்கும்போது லைக் என்டையர் நம்ம இந்தியாவில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஹாலிவுட் வைப் அண்ட் அந்த ஹாலிவுட் ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அண்டு அதுதான் என்டையர் இந்த படத்தோட ஒரு சினிமேட்டிக் விஷுவல் வந்து செம்மையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு சில இடத்துல சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது தான். ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேருந்து என்டையர் அந்த ஸ்டோரி கான்செப்ட் வைஸில் செம்மையாக பண்ணிட்டாங்க. ஸோ லிட்ரலி இதை நம்ம இந்தியன் ஜான் விக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அண்டு இதுக்கு என்டையர் கிரெடிட் கோஸ் டு தேவ் பட்டேல் தான். ஸோ அவர் தான் என்டையர் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு அவர் டைரக்டர் டெபியூட்டில் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஆக்ஷன் பேக்கான மூவி பண்ணிட்டார். அண்ட் அதில் அவர் தான் நடிச்சிருக்காரா. ஸோ இந்த படம் அப்படியே டோட்டல் ஹைப் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லைக் இந்த படத்தோட இனிஷியல் நான் ட்ரெய்லரும் வந்து ரியாக்ஷனே நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அண்ட் அப்போதுலேருந்து இந்த படத்தை ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன் எப்படியாச்சும் தேட்டரில் பார்த்துடலான்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியாவில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணலை. ஸோ அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்ததுக்கப்புறமா எனக்கு நல்லபடியாகவே புரியுது. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலி. ஸோ இந்த ரியாலிட்டியை தான் வந்து படத்தில் வந்து அப்படியே நல்லபடியாக காமிச்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன் இதால் நிறைய இடத்துல அஃபெண்ட் ஆவாங்க. அண்டு அதனால தான் மேபி நம்ம இந்தியாவில் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் நம்ம இந்தியன் OTT பிளாட்ஃபார்ம்ஸில் மேபி ரிலீஸ் ஆகலாம். பட் இது வரைக்கும் எங்கேயோ கன்ஃபார்ம்டாக சொல்லலை. ஸோ நம்ம ஸ்டோரி வைஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ லைக் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட ஹாப்பியாக இருந்திருப்பார். பட் அதுக்கப்புறமா சில ஈவெண்ட்லாம் நடக்கும். அண்டு அது ரொம்பவே வந்து அவர் அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அப்படியே ட்ராமடைஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இதனால அவரால் நைட்டு தூங்க கூட முடியாதான். அண்ட் இப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டிங் கிளப்பாக இருப்பார். அண்ட் அங்கே தான் நம்ம இந்த மங்கி மாஸ்க் போட்டுருப்பார். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோவை அவங்க அம்மா வந்து லைக் நம்ம ராமாயண ஸ்டோரி தான் வந்து சொல்லிவிட்டு அண்ட் ஹனுமான் ஜி எவ்வளோ கிரேட்டு அண்ட் அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லு இந்த மாதிரி சொல்லி தான் வந்து அவரை சின்ன வயசில் அப்படியே ஸ்டோரியாக சொல்லியிருப்பார். பட் அதுதான் ஒரு மைண்டு ஃபுல்லாகவே ஃபிட் ஆகிருக்கும். அண்ட் இப்போ ஃபைட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா இவர் அந்த மங்கி அந்த மாஸ்க் போட்டு தான் வந்து ஃபைட்டும் பண்ணுவாரா. ஸோ இனிஷியலி அவர் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் ஸ்டேஜ் இருக்க மாதிரியும் இருக்கும். பட் படத்தோட அந்த லைக் டோட்டல் 2 hours மூவி தான். அந்த ஃபர்ஸ்ட் 1 hourலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கண்டினியூஸான ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் காமிப்பாங்க. செம்ம எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அவர் ஒரு ஹோட்டலுக்கு போவார், ஒரு மிஷினில் இருப்பார். அண்ட் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அதெல்லாம் நீங்கள் அப்படியே நல்லபடியாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் செம்ம பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அதில் ஒரு சேஸ் சீனும் வரும். அப்படியே நம்ம இந்தியாவாக இது நம்ம இந்தியாவில் ஆட்டோவில் இந்த மாதிரி ஒரு சேஸ் சீன் பண்ண முடியுமா, அவ்வளோ விஷுவல்ஸாக வந்து சூப்பராக இருந்தது. பட் இந்த படத்தோட இன்னொரு லைக் லாஸ்ட் அந்த இன்னொரு 1 hour இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிடம்ஷன் மாதிரியும் இருக்கும். இன்னும் நிறைய ஒரு ட்ரெயின் அப் பண்ணுவார். அதை அப்படியே யூனிக்காக காமிச்சிருப்பாங்க. மியூசிக் ரிதம்லேயோ ஒரு ட்ரெயின் பண்ணுறதுலையும் அண்ட் அதுலேயும் ஒரு பிளட்ஷடான வந்து ஒரு ஃபைட் ஆக்ஷன் வந்து கடைசியில் போட்டிருப்பாங்க. ஸோ என்டையர் மூவி பார்த்ததுக்கப்புறமா லைக் லிட்ரலி நம்ம ஜான் விக்கே வந்து அதை இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஜான் விக் அவர் ட்ரைனிங் அப்போ எப்படி இருப்பாரோ அதை நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். கண்டிப்பாக ஜான் விக் எடுத்தோடனே அவர் தான் வந்து அப்படியே பக்கா வந்திருக்க மாட்டார். நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்த்து தான் வந்திருப்பார். என்ன இப்போதைக்கு நம்ம ஜான் விக் மூவியில் அவர் வந்து இயர்ஸ் கணக்கு அப்புறமா வந்து அவர் ஹைலி ட்ரெயின்டான அசாசினுக்கு அப்புறம் தான் காமிச்சிருக்காங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜ்லாம் காமிக்கல. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விக் இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி தான் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜின் வந்து நம்ம மைண்ட்லேயே க்ரியேட் பண்ணிடலாம். அந்த தேவ் பட்டேல் சீரியஸ்லி அல்டிமேட்டாக பண்ணிட்டாரு. ஸோ அவர் நல்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஒர்க் எக்ஸ்ட்ரீமாக போட்டிருக்காரு படத்தில். ஒரு அந்த ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது இது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு தெரியும். ஸோ படத்தில் எது வந்து லைக் விஎஃப்எக்ஸ் ஷாட்டுன்னு என்னால் அது கெஸ் பண்ண முடியல. அது எல்லாமே பார்க்க நல்ல ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கு. அந்த அது லைக் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்து நல்ல ரியலாக தான் அவங்க பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் இது விஎஃப்எக்ஸ் அது ரியலானே வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. சவுண்ட் எலிமெண்ட்லாம் அந்த ஒரு ஃபைட்டுக்கும் அந்த ஒரு எலிமெண்ட் அது செம்ம அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த வெப்பன்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறதுனால சவுண்ட் எலிமெண்ட்லாம் இதுதான் என்டையர் படத்தோட ஒரு நெக்ஸ்ட்டு பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்டு. அண்ட் அவ்வளோ சீரியஸ் மோடாக தான் என்டையர்
என்டையர் மூவி இருக்கும். ஸோ அதில் ஒரு சின்ன காமெடி ஹியூமர் கூட நீங்கள் அவ்வளோவா பார்க்க மாட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ் மோட். ஒரு ஸ்டார்டிங் பீக்கில் போயிட்டு நடுவில் கொஞ்சம் டிப் ஆகும். நம்மளே வந்து அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது, நடுவில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அண்ட் கடைசியில் திருப்பி வந்து ஹை பீக் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் மூவியோடு. அது ஸ்டோரி வைஸில் நல்லபடியாக மோல்டாக இருக்குது. இப்போ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஓவர் ஜூம்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷுவல் தான் வந்து மேபி நிறைய பேருக்கு அது அஃபெண்ட் ஆகலாம். என்ன ப்ரோ அது விஷுவல் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ரொம்ப ஜூமின்டாக இருக்குது. அண்ட் சில இடத்துல வந்து அவங்க புரியுது, அது கொஞ்சம் நான் லீனியராக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சில இடத்துல வந்து அது விஷுவல்ஸே வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். ஃபைட் ஆக்ஷன் செக்மெண்ட்டில் விஷுவல்ஸ்லாம் செம்ம தரமாக இருந்திருக்கும். பட் நார்மல் ட்ராமா வைஸில் பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்டலான நிறைய விஷுவல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது ஓகே தான் சொல்லுவேன். பட் இதால் சில பேர் வந்து அஃபெண்ட் ஆகலாம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி பிளர்ரியாக இருந்திருக்கு, அது கொஞ்சம் கரெக்டாக இல்லை, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொன்னால் சில பேர் சொல்லலாம். ஆனால் எனக்கு பொறுத்தவரையும் அது கொஞ்சம் ஓவர் ஜூம்டாக இருந்தது. அது கொஞ்சம் பொறுமையாகவும் அண்ட் கொஞ்சம் ஜூம்ட் அவுட்டாக பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இப்போ என்டையர் மூவி வந்து ஆல்மோஸ்ட் கன்க்ளூட் பண்ணிட்டாங்க தான். பட் இதுக்கு சீக்வல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது தான். ஆனால் என்ன, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம மங்கி மேன் மூவியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோல் அண்ட் ஒரு மிஷினோட இருக்கும். அண்ட் அதை வந்து கரெக்டாக இதில் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு பண்ணுறதுக்காக ஸ்டோரி இல்லை. ஸோ மேபி அவங்க மங்கி மேன் 2 கொண்டு வந்தால் அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணால் மட்டும்தான் அந்த நெக்ஸ்ட்டு சீக்வல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இது வந்து டோட்டல் கம்ப்ளீட்டான ஒரு மூவி. ஸோ இந்தியாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாலிவுட் ரேஞ்சான ஆங்கிளில் காமிச்சிட்டாங்க. நல்லபடியாக இருந்திருக்கு. உள்ள நியூடான சில விஷுவல்ஸும் உள்ள இருக்குதா, எக்கச்சக்கமான பேட் வேர்ட்ஸ் உள்ளே பேசியிருக்காங்க. அண்ட் என்டையர் 50% ஆஃப் த மூவி வந்து ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ சப்டைட்டில்ஸோடு தான் நீங்கள் பார்க்க முடியும். இங்கிலீஷ் மூவி தான் இது, பட் 50% வந்து ஹிந்தியில் தான் பேசுவாங்க. மும்பையில் தான் நடக்குதுல்ல அதனால. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிட்டேன். அண்டு அவ்வளோ பேட் வேர்ட்ஸ் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள சொல்கிறேன், லைக் இதெல்லாம் ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. அண்டு உள்ள நியூடிட்டியான கண்டென்ட்டும் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது, அதெல்லாம் ஓப்பனாகவே தெரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பிளச்சடான கண்டென்ட்டும் அதிகமாகவே இருக்குது. அப்படியே ரத்தம் தெரிகிற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. அதுதான் ஹைலி சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்திருக்கு எனக்கு. இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் நான் எதிர்பார்க்குறேன் நம்ம இந்தியன் சினிமாலேருந்து வரணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பை த வே ஃபைனல் ரிவ்யூ, இது என்ன சொல்கிறது, மஸ்ட் வாட்ச் ஆன மூவி தான். அண்ட் இன்கேஸ் இந்த படம் புரியுது நம்ம இந்தியாவில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதும் கஷ்டம், நம்ம தேட்டர்லாம் சான்ஸே இல்லை. நான்லாம் இந்த மூவி தேட்டரில் எப்படா வரும் வெயிட் பண்ணி அதுக்காக தான் இந்த எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி இந்த படத்தையே பார்க்காம. ஆனால் இப்போது அப்படியே டைம் போக ஓகே இந்த படத்தை இப்போவே பார்த்துலாம் தான் முடிவு பண்ணேன். ஸோ பை த வே இப்போ ப்ளே தமிழோட ரேட்டிங் தரோம்னா டெஃபினட்டாக 8 தரோம் அவுட் ஆஃப் 10. அண்ட் இன்கேஸ் நீங்கள் மூவியை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு அதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.